டபுள் இன்ஜின் சர்க்கார்னா மத்தியிலையும் மாநிலத்திலும் ஒரே கட்சியினுடைய ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி சொல்றார் அதிமுக அதிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும், அவர் மட்டும்தான் சொல்றாரு ஒழிய எடப்பாடி அவர்களை மீறி பாஜகவுக்கு வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னா எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சிருக்காரு. நேற்று வரை டிடி விதினர் என்ன பேசிட்டு இருந்தாரு, ஒருபோதும் அவர் கூட நான் சேர மாட்டேன், அதுக்கு தூக்கு போட்டு செத்து போவேன், டெல்லியில் இனத்தை காட்டி மிரட்டினாங்க, மேடையில் உட்காந்துருக்கப்ப மூஞ்சியில் அப்படியே இருளடிச்ச மாதிரி தான் உட்காந்துருக்காரு. அப்போ நாளைக்கு இவர் எடப்பாடி பழனிசாமி வழி கொண்டு வரது எவ்வளோ, நீங்கள் எல்லாம் முதலமைச்சர் கிடையாது, நீங்கள் துணை முதலமைச்சராக இருங்க, ஓகே ஐயா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவருக்கு சார்ந்த சமூக வாக்குகள் எப்படி வரும்? என்னப்பா நீங்கள் சசிகலா இருந்த இடத்துல வந்து எடப்பாடி பண்ணி உட்கார வச்சுட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் தினகரனையும் வந்து மிரட்டி கொண்டு உள்ள உட்கார வச்சிருக்கீங்க. அப்போ அந்த மக்கள் மத்தியில் கோபம் வருமா, அனுதாபம் வருமா, வாக்கு இங்கே வருமா? இன்னைக்கு டிடிவி தினகரன் தவிர மிச்சம் எல்லாருமே அந்த கட்சியிலிருந்து வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு ராணுவ வீரனுடைய மனைவியை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் இழுத்துட்டு வந்தாங்க பாஜக ஆளக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்காரில். இவர்கள் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பார்த்து வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுறது வந்து வேடிக்கையாகவும் காமெடியாகவும். இப்போ நீங்கள் பாஜக கூட கூட்டணி வைக்கிறீங்க, நாங்கள் கூட்டணிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு வேணும், தமிழ்நாட்டுக்கு நிதியை விடுவிக்கணும், அப்போ தான் பாஜக கூட கூட்டணி விடுவோம், மெட்ரோ ப்ராஜெக்ட் கொடுங்க, அதனால நம்ம பாஜக கூட கூட்டணி வைப்போம், ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கா? எந்த நிபந்தனையுமே இல்லாமல் புழக்கடின்னு போய் காலில் வந்து கிடக்குறீங்க அங்கே போய். இப்போ நீங்கள் வேறு அவங்க வேறு இல்லையே. திமுக வந்து என்டிஏ கூட்டணியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் என்டிஏ கூட்டணி வந்து வலுவாகிட்டே வருது. இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எடுத்துங்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் நெருங்க அதிமுக கூடார ஒன்றுனா காலியாக போகுது. பாமக 2 பலமாக இருக்குது. ஓட் பேங்க் உள்ள கட்சி ஏதாவது இங்கே வந்திருக்கு அவங்கள்ட்ட. ஆல்ரெடி என்டிஏல இருந்த கட்சி தான் இதெல்லாமே. 2021 இருந்தது, 2024 இருந்துச்சு, 2026 நீங்கள் அதே கூட்டணி தான் சேர்த்துருக்கீங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து இப்போ அமமுகவை சேர்த்துருக்கீங்க, ஒரு சில கட்சிகளை சேர்த்துருக்கீங்க. அந்த கட்சிகளுக்கு பெரிய ஓட் பேங்க் கிடையாது. அது தமிழ் பெண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்டிஏனுடைய பொதுக்கூட்டம் வந்து மதுராங்கத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. மோடி அவர்கள் திமுகவை எதிர்த்து பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றப்பெல்லாம் திருக்குறளை பற்றி, பாரதியாரை பற்றி, தமிழ் மொழியை பற்றி, திமுகவை பற்றி, காங்கிரஸை பற்றி ஒரு வழக்கமாக பேசுகிற அதே ஒரு ஸ்டீரியோட்டிக் ஸ்பீச் தான். அதில் வந்து ஒரு புதுசாக ஒன்றும் மாற்றம் கிடையாது. மாற்றம்னா இந்த முறை வந்து டிடிவி தினகரன் அந்த மேடையில் ஏறி இருக்கிறாரு. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பேசினார், அப்புறம் அன்புமணி ராமதாஸ் பேசினார், டிடிவி தினகரன் பேசினார், அதுக்கு பிறகு மோடி அவர்கள் பேசினார். அவர் என்டிஏ சர்க்கார், தமிழ்நாட்டில் என்டிஏ சர்க்காருங்கிறதா ஒரு இடத்துல கூட அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும், எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவார்னு ஒரு இடத்துல கூட அவர் பேசலை. 1/2 மணி நேரம் பேசினதில் ஒரு வார்த்தை கூட அவர் சொல்ல. தமிழ்நாட்டில் வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றாங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார்னா மத்தியிலையும் மாநிலத்திலும் ஒரே கட்சியினுடைய ஆட்சி. அப்போ அவங்களுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். இப்போ அதைத்தான் வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு என்டிஏ தான் தலைமை, என்டிஏக்கு அதிமுக தான் தலைமையாக இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார், அதிமுக ஆட்சியில் வருங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. அப்போ அவருடைய உள்நோக்கம் என்பது அதிமுகவை காமித்து வாக்குகளை வாங்கிட்டு தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை அமைக்கணும், பாஜகவை சேர்ந்த ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கணுங்கிறது தான் அவருடைய திட்டம். அந்த திட்டத்தின் வெளிப்பாடாக தான் இன்றைக்கி வந்து அவர் பேசினதில் தெரியுது. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அதிமுக அதிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும், அவர் மட்டும்தான் சொல்கிறார் ஒழிய அந்த கூட்டணியில் இருக்க யாருமே அதை பற்றி சொல்லலை. அன்புமணி ராமதாஸ் கூட அதிமுகவை தான் குற்றம் சாட்டுறார். ஊழல் நிறைந்த ஆட்சி திமுக, பார்த்தீங்களா ஊழல்ன்றார். இவரே வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கப்ப மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி கொடுத்தாருங்கிற ஒரு ஊழல் வழக்கு இவர் மீது ஒன்றும் பெண்டிங்கில் இருக்குது, சிபிஐயில் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ அதனால தான் அவர் அந்த வழக்கை திருப்பி தூசி கட்டிடுவாங்கன்றதான் அவர் அங்கே இருக்கிறார். இவர் ஊழலை எதிர்த்து திமுகவை நோக்கி பேசுகிறாரு. பிரதமர் நிறைய விஷயங்கள் பேசுகிறப்ப பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறார். பெண்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். மணிப்பூரில் டபுள் இன்ஜின், இவர்கள் சொல்லக்கூடிய அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் ஆளக்கூடிய மாநிலத்தில் தான் ஒரு இராணுவ வீரனுடைய மனைவியை நிர்வாணப்படுத்தி ரோட்டில் இழுத்துட்டு வந்தாங்க. இவர்கள் ஆளக்கூடிய பாஜக ஆளக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்காரில். உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸுங்கிற ஒரு பகுதியில் ஒரு தலித் பெண்ணை வந்து பலாத்காரம் செய்யப்பட்டு அந்த பெண்ணை வந்து பாடியை கூட அந்த குடும்பத்தில் கொடுக்கல, டயரை போட்டு கொளுத்தி எரிச்சாங்க. இதெல்லாம் வந்து இவர்கள் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை பார்த்து வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுகிறது வந்து வேடிக்கையாகவும் காமெடியாகவும் தான் இருக்குது. அப்போது இன்னொன்று சொல்கிறாரு, கழிப்பறை வசதிகளை செஞ்சு தருவோம் என்டிஏ கவர்மெண்ட்டு, ஜல்ஜீவன் திட்டத்தில் குடிநீர் தருவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 50 ஆண்டுகளில் அடிப்படை கட்டமைப்பு இல்லாத கிராமங்களே கிடையாது இன்றைக்கி வரைக்கும். மருத்துவ கட்டமைப்போ
குடிதண்ணீர் வசதியோ சாலை வசதியோ மின்சார வசதியோ இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு தன்னிறைவாயிருச்சு. அவர்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். ரெண்டாவது விவசாயிகளுக்கு பாதுகாப்பு. விவசாயி எல்லாரும் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அக்கௌண்ட் ஆரம்பித்தா அக்கௌண்ட்டில் பணம் வேணுமே. அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, குழாயில் தண்ணி விட்டுறது, கக்கூஸ் கட்டுறதெல்லாம் சாதனையாக சொல்லிட்டு இருக்காங்க. திட்டங்கள் என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட கல்விக்கான நிதி 3000 கோடி ரூபாயை வந்து நீங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. எதுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கீங்க? நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் சேர்ந்தா தான், தமிழ்நாட்டு 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் 3000 கோடி ரூபாயை பணத்தை நாங்கள் விடுவிப்போம் நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. ஜிஎஸ்டி பணம் பல கோடி ரூபாய் இன்றைக்கி வரைக்கும் விடுவிக்காமல் வச்சுருக்கீங்க. இப்படி எத்தனையோ திட்டங்கள் சொல்லுவாங்க. சமீபத்தில் வந்தே பாரத் ட்ரெயின் நான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ட்ரெயின் விடுறது, ரயில் நிலையங்களை மேம்படுத்தியிருக்கோம். ரயில் நிலையங்களை மேம்படுத்தி யார் கொடுத்துருக்கீங்க? தனியார் கொடுத்துருக்கீங்க. வந்தே பாரத் ட்ரெயின், வந்தே பாரத் ட்ரெயினில் சாமானியர்கள் போக முடியுமா? சரி, முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டு மதுரை கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட், மெட்ரோ ப்ராஜெக்ட் கேட்குறப்ப என்ன பண்ணுறீங்க? அதை வந்து நீங்கள் நிராகரிக்கிறீங்க. அந்த மக்கள் தொகை கம்மியாக இருக்குது. அதை விட மக்கள் தொகை கம்மியாக உள்ள பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ப்ராஜெக்டை 2ஆம் கட்ட நகரமாக இருக்கக்கூடிய மதுரையையும் கோயம்புத்தூரையும் இணைக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணுறீங்க. ஓசூரில் ஒரு விமான நிலையம் வரணும், அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க, அதை நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க. நிதி தர மாட்டீங்க. இன்றைக்கி கடந்த 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? பல மடங்கு நிதி வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, பல மடங்கு நிதி கொடுத்துருக்கேன். அன்னைக்கு கொடுத்த கூட இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை விட 2 மடங்கு கொடுத்துருக்கோன்றாங்க. அன்னைக்கு ஜிஎஸ்டி இருந்துச்சா? அன்னைக்கு ஜிஎஸ்டி இல்லை. ஜிஎஸ்டியில் பெரும்பகுதியான பணத்தை நீங்கள் வாங்குறீங்களே, அதை விட 2 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோம், 3 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோம். அன்னைக்குள்ள விலைவாசி என்ன, அன்னைக்குள்ள வருமானம் என்ன? அன்னைக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. மாநில உரிமைகளை நீங்கள் மொத்தமாக பறிச்சுட்டு போயிட்டீங்களே. மாநில வருவாயில் நீங்கள் பாதிய ஜிஎஸ்டிங்கிற பேரில் கொண்டு போயிட்டீங்களே. அப்போ இப்போ அங்கேருந்து வருவாய் அதிகமாக போய்கிட்டு கம்மியாக கொடுத்துட்டு நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம்? அப்போ ஜிஎஸ்டி நாங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கோம்னு கேட்டால் என்ன ஆகுங்க? ஜிஎஸ்டி தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ போயிருக்கு? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நேர்மையாக ஜிஎஸ்டி கட்டக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த பணத்தை கூட ரிட்டர்ன் வரக்கூடிய பணத்தை கூட நீங்கள் முன்னாடி வச்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ திமுக அரசாங்கத்தின் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்கிற நீங்கள் உங்கள் மேடையில் உட்காந்துருக்க அத்தனை பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு. அன்புமணி ராமதாஸ் மீது மருத்துவக் கல்லூரி ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. உங்கள் பக்கத்தில் நேற்று சேர்ந்தார் எடப்பாடி டிடிவி தினகரன். டிடிவி தினகரனில் பல ஊழல் வழக்குகள் குற்றச்சாட்டு பெண்டிங்கில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியில் டெண்டர் வழக்கு குற்றச்சாட்டு இருக்குது. இப்படி எல்லாருக்குமே சொல்லிகிட்டே போகலாம். அவங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல் வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. இவர்கள்லாம் அதை காமிச்சு தான் உங்கள் கூட்டணியே கொண்டு வந்திருக்கீங்க. வந்துட்டு இவர்களை வச்சு தான் நீங்கள் ஊழல் ஆட்சி கொடுக்க போகிறீங்களா? அப்போ இது எல்லாமே தேர்தலுக்காக செய்யக்கூடிய விஷயம். திமுக எதிர்ப்பு, தமிழ்நாடு காசியில் தமிழ் பேசுகிறாங்க எல்லாரும். தமிழ் காசியில் பேசிட்டோம். முதல்ல தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபண்டு ஒதுக்குறீங்க? நீங்கள் நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழுக்கு நிரந்தர ஆசிரியர்கள் கிடையாது. போராட்டத்தை கையில் எடுத்த பிறகு தான் நீங்கள் டெம்பரவரியாக வேலைக்கு போடுறீங்க ஆசிரியர். இதுதான் நீங்கள் தமிழை வளர்க்குற லட்சணம் அது. அப்போ இங்கே அரசியலுக்காக பேச வேண்டிய இது விஷயமாக தான் பேசியிருக்காரு. மற்றபடி பாரதியாரை புகழ்ந்து பேசினார். காசி சங்கம் நடத்தினோம், எல்லா வீட்டுக்கும் குழா போடுறோம், எல்லா வீட்டுக்கும் பாத்ரூம் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் நிறைவடைந்த மாநிலமாக தமிழ்நாட்டுக்கு. இங்கே தமிழ்நாட்டுக்கு தேவை என்னென்னா நல்ல மக்கள் நல திட்டங்கள், மக்கள் வளர்ச்சி திட்டங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? எய்ம்ஸ், இதே எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட போது நீங்கள் ஆளக்கூடிய பல மாநிலங்களுக்கு இந்த எய்ம்ஸ் கொண்டு வந்தீங்க. அதெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. 8 வருஷமாக ஒன்றும் எய்ம்ஸ் வரல. எத்தனையோ திட்டங்களும் அடிக்கிட்டே போட மத்திய அரசு கொண்டு வரும். மத்திய அரசு ஓரவஞ்சனையோடு தான் செயல்படுகிறது தமிழ்நாட்டை பார்த்து. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நேரம் மற்றும் வர்றப்ப மட்டும் அவர்களுக்கு வந்து பாசம் வந்து பீறி வழியுது. இதில் என்னென்னா இதில் முரண்பாடான கூட்டணியாக தான் இருக்குது. இப்போ இவர் சொல்கிறாரு நான் தான் முதலமைச்சர்ன்றாரு. ஆனால் அந்த தலைமையே இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய தலைமை பிரதமராக இருக்கக்கூடியவர் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரே. எடப்பாடி பழனிசாமிங்கிற வார்த்தையே வாயில் வரலையே. ஓப்பனிங்கில் எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி பேர சொன்னார் ஒழிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான். திமுகவுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. திமுகவினுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதிமுக ஆட்சிக்கு வரும்போது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது மட்டும் சைலண்ட் ஆயிடுறாரு. அப்போ இதனுடைய திட்டம் என்னன்னா, தமிழ்நாட்டில் அதிமுகவை காமித்து இரட்டலையை காமித்து வாக்குகளை வாங்கி பாஜக ஆட்சி அமைப்பதை தான் உங்களுடைய திட்டம். அந்த திட்டத்தின் வெளிப்பாடாக தான் நீங்கள் பேசுறது தெரியுது. இப்போ எடப்பாடி அவர்களை மீறி பாஜகவுக்கு வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னா எடப்பாடி அவர்கள் தான் முதல்ல வேட்பாளர்னு அறிவிச்சிருக்காரு. அப்போ அவருக்கு இது தெரியாமல் இருக்குமா? நேற்று வரை டிடி விதினார் என்ன பேசியிருந்தாரு? எடப்பாடி பழனிசாமி துரோகம்னாரு, துரோகினாரு, துரோகி கையில் லெட்டரே இருக்குனாரு. ஒருபோதும் அவர் கூட நான் சேர மாட்டேன், அதுக்கு தூக்கு போட்டு செத்து போவார். இன்னைக்கு எப்படி போனாரு? டெல்லிக்கு ஏன் கூப்பிட்டு போனாங்க? டெல்லியில் இடத்தை காட்டி மிரட்டினாங்க. எதுக்கு பணிஞ்சாரு? எந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா மேடையில் உட்காந்துருக்கப்ப மூஞ்சியில் அப்படி இருளடிச்ச மாதிரி தான் உட்காந்துருக்கிறார். அப்போ நாளைக்கு இவர் எடப்பாடி பழனிசாமி வழி கொண்டு வரது. நீங்கள் எல்லாம் முதலமைச்சர் கிடையாது, நீங்கள் துணை முதலமைச்சராக இருங்க. ஓகே ஐயா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாஜக சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் போகிறோம், அவ்வளோதான். இவர்கள் எல்லார் மீதும் வழக்குகள் இருக்குது.
அதனால் வழக்குகளை கையில் வச்சுக்கிட்டு கடிவாளத்தை போட்டு அவங்க வச்சுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மேடையில் வீரவசனமாக பேசினாலும் கூட கண்ட்ரோல் யார்ட்டு இருக்குது? அது மீறி சொல்ல ஆட்சி அமைச்சிட முடியுமா? இப்போ பாஜக கூட்டணி வைக்க வேண்டிய என்ன அவசியம் என்ன இருக்குது? அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கரெக்டாக வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஜெயலலிதா சட்டம் ஒழுங்கு கரெக்டாக வச்சுருந்ததுனால தான் உங்களை விடல. கடைசி உயிர் மூச்சு போகிற வரைக்கும் பாஜகவை தமிழ்நாட்டுக்குள் உங்களை அனுமதிக்கலையே உங்களோட கூட்டணியில். மோடியா லேடியான்னு கேட்டாங்க. நான் வாழ்நாளில் உயிரோடு இருக்க வரைக்கும் பாஜகவோட கூட்டணியோட வைக்க மாட்டேன், தமிழ்நாட்டில் பாஜகவை நுழைவிட மாட்டேன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த மாதிரி மறைவுக்கு பிறகு அங்கே போய் நிற்கிறீங்க. பாஜகவோடு வெளியில் போனீங்க, திருப்பி கூட்டணி வச்சிங்க. எதுக்கு வச்சிங்கன்னு தெரியல, ஏன் வெளியில் போனீங்கன்னு தெரியல. எல்லாமே பார்த்தா பாஜக ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை, கட்சிகளை தன் கட்டுப்பாட்டில் எடுத்து தேர்தலை சந்தித்து பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான திட்டங்களை போட்டிருக்காங்கிறதான் தெரியுது. டிடிவி தினகரன் நம்ம சொன்ன ஒரு விஷயம், யாருடைய அழுத்தத்தாலையும் என்டிஏ கூட்டணியில் இணையலை, என்னுடைய சொந்த விருப்பத்தினால தான் இணைஞ்சிருக்கு. அதே மாதிரி பங்காளி சண்டையை நாங்கள் இதோட நிறுத்திக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு வந்து எடப்பாடி அவர்களை குற்றச்சாட்டு வச்சுட்டு இப்போ என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சது ஒரு இந்த வாக்குகள் வந்து கிடைக்குமா? கண்டிப்பாக வராது. என்னன்னா அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் இதுக்கு இரட்டை இலை வந்து தவறான ஒரு வில்லன் கையில் இருக்கு, நம்பியார் கையில் இருக்கு. அந்த இரட்டை இலையை இப்போ எடுக்கணும், அதிமுக மீட்டு எடுக்கணும், தவறான ஒரு கையில் அதிமுக இன்னைக்கு இருக்கு, அம்மா ஆரம்பித்த கட்சின்னு பேசின டிடிவி தினகரன் இன்னைக்கு போய் ஏன் அங்கே நிற்கிறாருன்னா அவர் கொடுக்கப்பட்ட அழுத்தம், அவர் மீது உள்ள வழக்குகள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் சமரசம் பண்ணி இவரை மிரட்டி இங்கே கொண்டு வந்து கூட்டணிக்குள்ள மேடையில் ஏற்றி உட்கார வச்சாலும் அவரை பின்தொடரக்கூடிய மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? என்ன பிரச்சனைங்க? அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் டிடிவிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சியில் ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகலாவும் குடும்பம் தான் பக்கபலமாக இருந்து இவர்களை வந்து ஆட்சி அதிகாரத்தை 91 கொண்டு வைக்கிறாங்க. அதற்கு பிறகு வெளியில் அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் கூட அந்த ஆட்சியை ரன் பண்ணி கொண்டு போனது வந்து சசிகலா தான். சசிகலா சொல்லுகிறவர் தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்போ ஒட்டுமொத்தமான ஒரு பவர் சென்டர் யாருன்னா சசிகலா தான். அப்படிப்பட்ட பவர் சென்டர் இருக்கக்கூடிய சசிகலா எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சர் ஆக்குறாங்க. வழக்கு வருது, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் கட்சியை கையில் எடுத்துக்கிறாரு, ஆட்சியை கையில் எடுத்துக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தை அப்படியே அவர் வந்து நிராகரிச்சிட்டாரு. டிடிவி தூக்கி வெளியே போடுறாரு, ஓபிஎஸ் வெளியில் போடுறாரு, சசிகலா வெளியில் போடுறாரு, அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் அத்தனை பேரும் போகிறாங்க. அப்போ அவரை சார்ந்த சமூகம் இருக்கு இல்லையா, குறிப்பாக சொல்லணும்னா அந்த கட்சிக்கு முக்குளத்தோர் கட்சின்னு ஒரு பேர் இருந்துச்சு. கடந்த 30 வருஷமாக சசிகலாவின் கட்டளை தான் இருந்துச்சு. அந்த கட்சிக்கு முக்குளத்தோர் கட்சின்ற மாதிரியான பேர் இருந்துச்சு. இப்போ அந்த சமூக மக்கள் என்ன நினைப்பாங்க? 30 வருஷம் சசிகலா கையில் இருந்த ஒரு பவர் சென்டரை எடப்பாடி பழனிசாமி பிடிக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி பிடுங்கினதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து மிரட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த கீழில் கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. இது ஒன்றும் அந்த மக்கள் பற்றியில் ஒரு கோபம் தானே ஏற்படும். எப்படி வரும்? இன்னைக்கு தலைவர்களே நீங்கள் மிரட்டி கொண்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க, அவருக்கு சார்ந்த சமூக வாக்குகள் எப்படி வரும்? என்னப்பா நீங்கள் சசிகலா இருந்த இடத்துல வந்து எடப்பாடி பண்ணி உட்கார வச்சுட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் தினகரனையும் வந்து வழியை எழுத்து வந்து மிரட்டி கொண்டு உள்ளே உட்கார வச்சிருக்கீங்க. அப்போ அந்த மக்கள் மத்தியில் கோபம் வருமா, அனுதாபம் வருமா, வாக்கு இங்கே வருமா? கோபம் தான் வரும். அப்படி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வாக்குகள் இங்கே அறுவடை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு டிடிவி தினகரன் தவிர மிச்சம் எல்லாருமே அந்த கட்சியிலேருந்து வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு கூட ஒரு துணை பொதுச் செயலாளர் வெளியே போயிருக்கிறாரு. தொடர்ந்து நிர்வாகிகள் வெளியில் வர ஆரம்பிப்பாங்க. அந்த மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ வீராப்பா பேசிக்கிட்டு இருந்த நம்மளால் ஒருத்தரை வந்து கொண்டு போய் மிரட்டி கொண்டு உள்ளே உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கோபம் இருக்குது. அந்த கோபம் கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு எதிராக வேலை செய்யும். கண்டிப்பாக அந்த வாக்குகள் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. எடப்பாடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், 210 தொகுதிகளிலும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும், அதே மாதிரி வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வடிவேல் காமெடி மாதிரி தான் நான் வருது. யார்கிட்ட கேட்குற அண்ணன் தான் கேட்குறேன்னா 210 234 கேடு யார்கிட்ட கேட்குற அப்படின்னு. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிர்பந்தத்தால் சந்தர்ப்பத்தால் அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. இந்த கூட்டணிக்கு எப்படி தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போடுவாங்க? நீங்கள் 4 வருஷம் பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்க. தமிழ்நாட்டுக்கு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தீங்க? 11 ராஜ்யசபா உறுப்பினர்கள் அன்றைக்கி ராஜ்யசபாவில் இருந்தாங்க, அதிமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர்கள். அந்த 11 உறுப்பினர்கள் தான் கையெழுத்து போட்டதுடைய ஸ்கீம் தான் 3 வேளாண் சட்டம் வந்தது, வேளாண் சட்டம் வந்தது, ஆர்டிகல் 370 வந்தது. எல்லா மக்கள் விரோத சட்டங்களை பாஜக கொண்டு வந்து மக்கள் மத்தியில் நிறுத்துறப்ப அத்தனைக்கும் துணை போனது அதிமுக. ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கப்ப தான் வெளி மாநிலத்தவரும் தமிழ்நாட்டில் அரசு ஊழியராகலாம்ங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தார். இப்போ வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் கூட இங்கே வந்து டிஎன்பிசியில் வந்து எழுதி இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாப்பில் வந்தார். அப்போ திமுக அரசாங்கம் வந்த பிறகு தான் வந்துச்சு. நீட் எதிர்ப்பு தானே உங்கள் நிலைப்பாடு. அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கப்போ என்ன பண்ணாங்க? நீட் எதிர்ப்பு தான் பேசினாங்க. அப்போ உங்கள் நிலைப்பாடு நீட் எதிர்ப்பு தானே. இப்போ நீங்கள் பாஜக கூட கூட்டணி வைக்கிறீங்க. குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டம், எங்கள் பாஜக அதிமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் கூட்டணிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு வேணும், நிதியை உடனே விடுவிக்கணும்,
அதே போல் வந்து மத்திய அரசு நிறுவனங்களை கொண்டு வரணும். ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸோடு சேர்ந்துருக்கீங்களா? இப்போ 99 திமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. உடனே திரும்ப சொல்லுவாங்க பாஜக கூட திமுக கூட்டணி இல்லையா, இருந்தாலும் கூட அங்கே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு போட்டாங்க. குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டுட்டு பாஜகவினுடைய கனவு திட்டமான எதையுமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உள்ள போனாங்க. அப்படி நீங்கள் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுக்கலாமே. தமிழ்நாட்டுக்கு நீட்டி விலக்கு கொடுங்க, அப்போ தான் நாங்கள் பாஜக கூட கூட்டணி வருவோம். தமிழ்நாட்டுக்கு நிதியை விடுவிக்கணும், அப்போ தான் பாஜக கூட கூட்டணி விடுவோம். மெட்ரோ ப்ராஜெக்ட் கொடுங்க, அதனால நம்ம பாஜக கூட கூட்டணி வைப்போம். ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கா? எந்த நிபந்தனையுமே இல்லாமல் புழக்கடின்னு போய் காலில் வந்து கிடக்குறீங்க அங்கே போய். இப்போ நீங்கள் வேறு அவங்க வேறு இல்லையே. நீங்கள் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்துட முடியும் தமிழ்நாட்டுக்கு? நீங்கள் எப்படி ஒரு வளர்ச்சியை கொடுத்துட முடியும் தமிழ்நாட்டுக்கு? உங்களை காமிச்சு உங்களை வாக்குகளை வாங்கிட்டு பாஜக வரப்போகுதுங்கிறத பாஜகவுடைய திட்டம், அது உங்களுக்கும் தெரிந்தது. சார் அதே மாதிரி வந்து மேடையில் இருக்க அந்த பேனரில் வந்து அன்புமணி அவர்களுடைய கட்சி, அதாவது அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் வந்து இப்போது ஒரு முரண்பாடு அவங்களுக்கு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறப்போ அந்த கட்சியினுடைய சிம்பிளான மாம்பழம் அந்த மேடையில் அந்த பேனரில் இருந்தது. அதை வந்து புறக்கணித்து ராமதாஸ் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அந்த கட்சியை பிடுங்கி இவங்க கையில் கொடுத்து இவங்க தான் நிறுவனருங்கிறார். பேசுகிறப்ப பார்த்தோம்னா ஃபவுண்டருங்கிறார். பிஎம்கே ஃபவுண்டர் வந்து ராமதாஸ் தான். அது அன்புமணியை ஏற்றுக்கிறார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா கட்சி இவர் தான் ஒரு பிரதமர் வந்து அதை வந்து உறுதிப்படுத்துகிறார். அது எவ்வளோ பெரிய வேலை. அப்போ அந்த கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி இங்கே கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சியை பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி ராமதாஸ் அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. இந்த மாதிரி வழக்கு நிலுவையில் இருக்கப்போ நீங்கள் எப்படி அந்த கட்சியினுடைய சின்னத்தை பயன்படுத்துவீங்கன்னு கேட்குறாரு. அவர் கேட்குறது ஒரு நியாயம். நீங்கள் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது, அவங்க நினச்சா வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி தான் அது இன்றைக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ 2026 தேர்தலில் வந்து என்டிஏ கூட்டணி வந்து திமுக வீழ்த்துற அளவுக்கு பலமாகிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பலமாக ஆகிற மாதிரி அவங்க ஒரு இதை காட்டுறாங்க. இன்றைக்கி கூட்டத்தை பார்த்தோம், பல பேர் எந்திரிச்சு போயிட்டு இருந்தாங்க. இப்போ பேச்சை கேட்கல, ஆட்களை கொண்டு வந்து திரட்டி வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கும் போது திமுகவை விட திமுக வாக்களிக்கணுமா பாஜக வாக்களிக்கணுமா தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணணும். பாஜக ஒரு மாநிலத்திற்குள் வந்தால் என்ன செய்யும்? முதல்ல அவங்களுடைய திட்டங்களை நிறைவேற்ற தான் பார்ப்பாங்க. வளர்ச்சியை பற்றி அவங்க சிந்திக்கவே மாட்டேங்க. பிரதமர் வந்து பேசினவர் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் 11 வருஷத்தில் இதெல்லாம் செஞ்சுருக்கோன்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டாருன்னா, பாத்ரூம் கட்டியிருக்கிறோம், ஜல்ஜீவன் திட்டம் தண்ணி கொடுத்துருக்கோம், அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கோங்கிறதெல்லாம் ஒரு சாதனையாக பேசக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு முதலீட்டை எடுக்கக்கூடிய சாதனையை பண்ணுறோம். மாணவர்களுடைய அடுத்த கட்ட கல்வியை போய்கிட்டு இருக்கு. வேறு தளங்களில் போயிட்டு இருக்கு. உள்நாட்டு உற்பத்தியிலே தமிழ்நாடு தான் 2ஆம் இடத்துல இருக்குது. உயர்கல்வியில் தமிழ்நாடு தான் 2ஆம் இடத்துல இருக்குது. ட்ராப் அவுட்லேயே தமிழ்நாடு 60% மேலே கம்மியாயிடுச்சு. இப்படி எத்தனையோ திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்களை சொல்லி தமிழ்நாட்டு மக்களே பார்ப்பாங்க. இப்போ திமுக வளர்ச்சி திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்குது. என்டிஏ பாஜக கூட்டணி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து குறை சொல்லி வாக்கு கேட்குறாங்க. நீங்கள் இதை விட பெட்டரான வளர்ச்சி திட்டங்கள் தான் கொண்டு வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்க, நாங்கள் உங்களுக்கு செய்வோம் அப்படின்னா பரவாயில்ல. இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க? எதுவுமே செஞ்சது. மொழின்றீங்க, கலாச்சாரம்ன்றீங்க, கீழடிக்கான ஆய்வறிக்கை ஒன்றும் வெளியிடாமல் நிறுத்தி வச்சுருக்கீங்க. வந்தால் என்ன நடக்கும்? உலகத்தினுடைய பழமையான தொன்மையான நாகரிகம் கீழடி நாகரிகம் தான் ப்ரூஃப் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அதை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. இப்படி தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. இவர்களை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பாக இவர்களை புறக்கணிப்பார்கள். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க. திமுகவுடைய இந்த குடும்ப அரசியலை ஒட்டுமொத்தமாக அழிச்சிருவோம் அப்படின்னு மோடி அவர்களும் அதே மாதிரி நயனா நாகேந்திரன் அவர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. இல்லை, குடும்ப அரசியல்லாம் எந்த கட்சியில் குடும்ப அரசியல் இல்லை. நீங்கள் பாஜக பியூஷ் கோயல் வந்திருக்காரு. பியூஷ் கோயல் அப்பா தாத்தா பையன் வரைக்கும் இந்த குடும்பத்தில் இருக்காங்களே, பொறுப்பில் இருக்கிறாங்களே. எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் பையன் அரசியல் பார்ட்டி கூட பின்னாடி இருந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ எந்த கட்சியெல்லாம் குடும்ப அரசியல் இல்லை. குடும்ப அரசியலை தாண்டி இந்த ரொம்ப நாளாக இந்த குடும்ப அரசியல்ங்கிற ஒரு டெம்ப்ளேட் சுற்றிகிட்டே இருக்கும். இந்த வாரிசு குடும்ப அரசியலை வந்து மக்கள் ஏற்றுக்குருவாங்க. வாரிசுன்னு தான் ஜிகே வாசனும் வாரிசு தான். அதனால் வந்து ஏற்றுக்கிற முடியாது. மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? பெருசாக மக்கள் செல்வாக்கு கூட இருக்காரா? அந்த மாதிரி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தீபான்னு ஒருத்தவங்க தீபான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. நானும் வாரிசுன்னு ஏற்றுக்கிட்டாங்களா? எத்தனையோ பேர் வாரிசுன்னு வர்றாங்க. வாரிசை தாண்டி அவர்களுடைய செயல்பாடு இருந்தால் தான் மக்கள் ஏற்றுக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் தேர்தலில் நிற்கிறாரு. 1.5 லட்சம் பேர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி மக்களில் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவர் சார்ந்த துறையில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திருப்பி தேர்தல் நிற்க போகிறார். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓட்டு போட போகிறாங்க. வாரிசுங்கிறது அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு விசிட்டிங் கார்டாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் பார்க்கணும்ல. இது திரும்ப சொல்லிட்டு வாரிசுன்னு. ரெண்டாவது திமுகவில் வந்து பார்த்தீங்களா வந்து ஒன்று வந்து வாரிசாக இருக்கணும், இல்லாட்டி வந்து அவர்களுக்கு ஜால்ரா போடுற ஆட்களாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவர் பேச்சிருக்காரு. இன்றைக்கி திமுகவில் எந்த பின்பலமும் இல்லாமல் 32 வயசில் ஒருத்தர் மத்திய அமைச்சரானார். நிறைய லிஸ்ட் சொல்லலாம். ராசா, இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ராசா வந்து எந்த பின்புலமும் இல்லாமல் 32 வயசில் நாடாளுமன்ற உறுப்பினராகி மத்திய அமைச்சரானார். இன்றைக்கி அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கார். இப்படி எத்தனையோ பேர் திமுகவில் சொல்லிக்கிட்டே போகலாம், பெரிய லிஸ்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க வந்து இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி என்ன,
ஸ்கீம் என்ன, வெல்ஃபேர் ஸ்கீம் என்ன, தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ரெண்டா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இவங்க முதல்ல கையில் எடுக்கக்கூடிய வேண்டிய மத ரீதியான பிரச்சனை, சாதி ரீதியான பிரச்சனை, சென்சிட்டிவான விஷயத்தை தான் கேட்டுப்பாங்க. வளர்ச்சியை பற்றி பேசவே மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து தேவையில்லையே இல்லையே. தமிழ்நாட்டு மக்கள் யார் இதை வந்து கேட்டாங்க உங்கள்கிட்ட? அப்போ இது வரைக்கும் திருப்பரங்குன்ற இஷ்யூ பேசுகிறாரு. திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கடந்த 100 ஆண்டுகளில் அமைதியாக அந்த எல்லா மக்கள் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அதை வைத்து ஒரு அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்க. இந்த அரசியல் தமிழ்நாட்டில் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இவர்களை புறந்தொல்வார்கள்ன்றதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கிரிமினலாக இருக்கட்டும், இல்லை மாஃபியாவாக இருக்கட்டும், இல்லை கரப்ஷனாக இருக்கட்டும், இது மூணுத்தையும் ஆதரிக்கும் அரசு தான் வந்து திமுக அப்படின்ற ஒரு விஷயமா அவர் எடுத்து பேசியிருக்காரு. இல்லை, கிரிமினலாக மாஃபியானா என்ன மாஃபியா இங்கே நடக்குது? நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெண்கள் அதிகம் படித்த மாநிலம் தமிழ்நாடு, பெண்கள் அதிகம் வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே நான் சொல்கிறேன், இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் படித்த மாநிலம், உயர்கல்வி படித்த மாநிலம், ஹையர் எஜுகேஷன் படித்த மாநிலம் தமிழ்நாடு. நம்ம சொல்ல அவங்க கொடுத்த புள்ளி வருதே இருக்குது. பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுனால பாதுகாப்புலாம் எப்படி வேலைக்கு போவாங்க? எப்படி வேலைக்கு போயிட்டு வர முடியும்? அப்போ இது வந்து ஒரு ஒப்புச்சப்பில்லாத ஒரு குற்றச்சாட்டு தான். இவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தை விட இங்கே தமிழ்நாடு என்ன கெட்டு போச்சு? யூபியில் என்ன இருக்குது பார்த்துட்டு இருக்கோம். மணிப்பூரில் என்ன நடந்தது? மணிப்பூரில் இன்றைக்கி வரைக்கும் அந்த மக்கள் நிம்மதி இல்லாமல் இருக்காங்களே. டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே. இப்போ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஒரு சில குறைபாடுகள் நிறைகள் இருந்தாலும் கூட அவர்களை விட 100 மடங்கு ஒரு சிறப்பான ஆட்சியாக தான் நடந்துட்டு இருக்கு. திமுக வந்து என்டிஏ கூட்டணியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் என்டிஏ கூட்டணி வந்து வலுவாகிட்டே வருது. அதனால வந்து திமுக வந்து பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம். யார் பயந்து ஏதாவது செஞ்சாங்களா? இவங்க வந்து பயத்தை காட்டினாங்களா? இந்த என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எடுத்துங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் நெருங்க அதிமுக கூடார ஒன்றா காலியாக போகுது. அப்போ பலகீனமாக இருக்குது. பாமக 2 பலமாக இருக்குது. அமமுக உள்ள மிரட்டி உள்ளே கொண்டு வந்துருக்கீங்க. அந்த கட்சி ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போய்கிட்டு இருக்கு. மீதி யார் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார்? அண்ணாமலை வெளியில் போயிட்டார். அவருக்கு அதை எதிர்ப்பான ஆதரவான அந்த ஒரு குரூப் அங்கே இருக்குது. இத்தனை பிளவுகளை ஒட்ட வைக்கக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்கே உங்களுக்கு பெரிய ஓட் பேங்க் உள்ள கட்சி ஏதாவது இங்கே வந்திருக்கா? அவங்கள்ட்ட ஆல்ரெடி என்டிஏல இருந்த கட்சி தான் இதெல்லாமே. 2021 இருந்தது, 2024 இருந்துச்சு, 2026 நீங்கள் அதே கூட்டணி தான் சேர்த்துருக்கீங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து இப்போ அமமுகவை சேர்த்துருக்கீங்க, ஒரு சில கட்சிகளை சேர்த்துருக்கீங்க. அந்த கட்சிகளுக்கு பெரிய ஓட் பேங்க் கிடையாது. அதுக்குள்ளேயும் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. எங்கே வலுவான மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்டுறாங்க, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.